ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போகிற வாரம் நம்ம தாவீதை பற்றி பார்த்தோம்ல. குட் ஷெப்பர்ட், நல்ல ஒரு ஆடு மேய்க்கிறவன். ஆடு மேய்க்கும்போது சங்கீதத்தை பாடுவான், எழுதுவான், நல்ல பிள்ளையாக நடந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல. சரி, இந்த வாரம் நம்ம அதே தாவீதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சவுல் ராஜ பதவியிலேருந்து இறங்கின உடனே அவனுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி அப்படியே வந்துச்சு. அதாவது அதை எப்படி சொல்கிறது, சில பிள்ளைங்க கீழ்ப்படியாமல் சண்டை போடும்போது அம்மாவோட அடிமனைங்க ஓ ஐயோ அப்படி அப்படிலாம் பயங்கர சேஷ்டை பண்ணுவீங்கள்ல, அதே மாதிரி தான் இந்த சவுலுக்கும் பயங்கரமான ஒரு பொல்லாத ஆவி, ஒரு பயங்கரமான சேஷ்டை. இதை அந்த சவுலுடைய வேலைக்காரங்கள்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். என்ன இப்படி நம்முடைய எஜமான் ஒரு பெரிய ராஜா, இவருக்கு அடிக்கடி இப்படி பொல்லாத ஒரு ஆவி வருதே, அவர் அந்த பொல்லாத ஆவி அவரை அலக்கழிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு, அப்போ தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வந்தது. பெத்லகேம் ஊரில் தாவீது அப்படின்ற ஒரு தம்பி இருக்கிறானே, அவன் வாசிப்பதில் மிகவும் தேறினவன். அவன் அந்த சுர மண்டலத்தை வச்சு வாசித்தான்னா இது நம்ம ராஜாவுடைய பொல்லாத ஆவி போயிடான் அப்படின்னு சொல்லி ராஜாவிட்ட சொன்னோன்னே சவுல், சரி நீங்கள் உடனே அவனை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வேலைக்காரருக்கு உத்தரவு போட்டோன்னே அவங்க எல்லாரும் நேரே வந்து பெத்லகேம் ஊரில் வந்து அந்த ஈசாயிட்ட சொல்கிறாங்க, தாவீதுக்கு அப்பா ஈசாயிட்ட சொல்கிறாங்க. ஈசாய் சொன்னோன்னே, இல்லை அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், எப்படி கூப்பிடுறது அப்படின்னு சொன்னோம். இல்லை ராஜா எப்படியாவது அவனை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஈசாய் அங்கே ஆள் அனுப்புகிறான். ஆள் அனுப்பி அப்படியே தாவீதை அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வீட்டில் வந்தோடனே ஈசாய் வந்து ராஜாவிட்ட போகிறாரு. எப்படியாவது அவருக்கு ஏதாவது ஒரு நிறைய பொருள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் கொடுத்து அவரை கழுத மேலே ஏற்றி அப்படியே நேரே சவுல்கிட்ட வந்தோடனே அவங்க வேலைக்காரர் சொல்கிறாங்க, இவர் தான் அந்த சுரமண்டலம் வாசிப்பதில் தேறினவர் அப்படின்னு சொன்னோன்னே சவுல் கேட்குறாரு, தம்பி நீ எப்படி இருக்கிற, நீ சுரமண்டலம் வாசிப்பதில் தேறினவன் அப்படின்னு கேட்டான். அப்படின்னு சொன்னோடனே உன்னை நல்ல சிவந்த மேனி, அழகிய ரூபம், நல்ல கண்கள், யுத்த வீரன், பராக்கிரமசாலி, இஸ் ஏ வெரி குட் பாய் நீ அப்படின்னு சொல்லி ரொம்ப புகழ்ந்து அப்படியே ராஜா சொன்னோன்னே அவன் அப்படியே சுரமண்டலம் எடுத்து அப்படியே ஒரு அழகான ஒரு பாட்டை பாடினான். பாட்டு பாடின உடனே சவுல்கிட்ட இருந்த பொல்லாதாவே அப்படியே ஓடி போயிடுச்சு. சவுல் பழைய நிலைமைக்கு வந்துட்டாரு. இந்த வேலைக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அப்படியே சரி, இப்படி 2 நாள் நல்லா இருந்தார். மறுபடியும் அவனுக்கு பொல்லாத ஆவி வந்துச்சு. மறுபடியும் தாவீதை என்ன பண்ணாங்க, கூப்பிட்டு சுரமண்டலம் வாசிக்க வச்சாங்க. அதனால ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எப்படியாவது தாவீது நம்ம கூட தான் இருக்கணும், இந்த அரண்மனையை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அரண்மனையில் ஒரு நல்ல இடம் கொடுத்து தாவீது அங்கே வச்சு அவனுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து அப்படியே ராஜ மரியாதை. தம்பி தங்கச்சி, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற ஒரு தம்பியை ஆண்டவர் அங்கே கொண்டு வச்சிருக்காருன்னா அவனை ராஜாவாக மாத்துறதுக்கு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தம்பி தங்கச்சி, நல்லா யோசித்து பாரு. நீ கர்த்தருடைய பிள்ளையா கடவுளுக்கு கீழ்ப்பணிஞ்சு நடந்தேன்னா ஆண்டவர் ஒன்றை பக்குவப்படுத்திட்டே வருவார். ஒரு வசனம் இருக்குதுல்ல, ஏற்ற காலத்திலே தேவன் உன்னை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும்னு. ஆனால் இந்த சவுல் ராஜாவுக்கு தெரியாது, இதே தாவீது தான் ஒரு நாள் ராஜாவாக வர போறாரு, நம்ம பதவிட்ட இறங்கிற போறோம்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் வந்து இந்த சுரமண்டலம் வாசிப்பதின் மூலமாக தாவீதை என்ன பண்ணுறாரு, அங்கே பக்குவப்படுத்துறாரு. அப்போ அரண்மனையில் ராஜா என்ன வேலை செய்யணும், எப்படி ஜனங்களை வழி நடத்தணும் அப்படின்னு எல்லாம் இந்த தாவீது கற்றுக்கிட்டே வராரு. ஆனால் இது யாருக்கு தெரியும், ஏசப்பாவுக்கு தான் தெரியும். அதில் தான் ஒரு வசனம் சொல்கிறாங்க, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. கர்த்தர் நம்முடைய வழிகளை அறிஞ்சு ஏற்ற காலத்தில் நம்ம உயர்த்துறதுக்கு தான் தாவீது அங்கே சவுல் ராஜாவிட்ட சுரமண்டலம் வாசிக்கிறதுக்கு கொண்டு போனார். இப்படி நாட்கள் செல்ல செல்ல அந்த அரண்மனையில் அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், அந்த ராஜாவோட இருந்தான். ராஜாவுக்கு எல்லா காரியங்களையும் செஞ்சு கீழ்ப்படிஞ்சு அப்படியே அந்த சுரமண்டலத்தை வாசித்து அங்கே ஒரு நல்ல பிள்ளையாக இருந்துட்டு வந்தான். இதுக்கு காரணம் என்னன்னா, தாவீதுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட உண்மை, கீழ்ப்படிதல், வேத வாசிப்பு, ஜெபம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் அந்த உண்மை, கீழ்ப்படிதல், வேத வாசிப்பு, ஜெபம், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது ஏற்ற நேரத்தில் தேவன் நம்மளை எப்படி உயர்த்துவார் அப்படின்னு சொல்கிறத இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொண்டோம். தாவீதை போல நாமளும் நடக்கும்போது ஏற்ற நேரத்தில் தாவீதை விட பன்மடங்கு நம்மளை ஆசீர்வதிப்பார் என்பதில் எவ்வளோ வேணும் ஐயமில்லை. என்ன குட்டீஸ், சூப்பராக இருந்துல்ல கதை? என்ன குட்டீஸ்,
இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை கற்றுக்கொள்ளலாமா? எல்லாரும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். நீதிமொழிகள் 17:22. மீண்டும் ஒரு முறை சொல்லுவோமா? மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். நீதிமொழிகள் 17:22. ஜெபம் பண்ணலாமா? கண்ணமுடி கை கூப்போம். அன்புள்ள இயேசப்பா, தாவீதை ராஜாவாக மாற்ற வேண்டும் என்பது உம்முடைய சித்தம். ஆனால் அது சவுலுக்கு தெரியாது. அதே மாதிரி ஆண்டவரே, நாங்களும் ஒரு உயர்வான ஒரு உன்னதமான நிலைமைக்கு வர ஆண்டவரே, நாங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வேதத்தை வாசித்து ஜெபித்து பாடங்களை படித்து ஒரு உன்னதமான நிலைமையில் வர நீர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என்ன குட்டீஸ், கதை சூப்பராக இருந்தல்ல? சரி, மீண்டும் வேறொரு கதையுடன் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். பாய்.